இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அந்த அப்டேட் பத்தின டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்டேட் மூலமா நீங்க வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து இன்சென்டிவ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. இதனால உங்களுக்கு 15,000 ரூபாய் சும்மாவே வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இந்த ஆப்ஷன் எங்க கொடுத்துருக்காங்க, இந்த அப்டேட் பத்தின எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான டெக் அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை இன்னைக்கு ரேஞ்சில் நீங்க லாகின் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டர் லைன்ல உங்களுக்கு ஹோம், வியூ, மேனேஜ், அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா PMVPRY அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புது அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டை பத்தின டீட்டெயில் தான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது PMVPRY அப்படிங்கிறதுக்கான ஃபுல் மீனிங் பிரதான் மந்திரி விசிட் பாரத் ராஸ்கர் யோஜனா அப்படிங்கிறதா இதுக்கான ஃபுல் மீனிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக வேலைக்கு போகிறவங்கள மோட்டிவேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, அவங்களுக்கு வேலை கொடுக்கறக்கூடிய கம்பெனிக்கும் சரி, ஸோ இந்த ஒரு இன்சென்டிவ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனல் மூலமா நீங்க வந்துட்டு எலிஜிபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்போர்ட் அப்படின்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் இஸ் டு பி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காமிக்குது. இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து படிச்சு முடிச்சு இது வரைக்கும் எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ண போறேன். அந்த ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனி இபிஎஃப்ஓக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கம்பெனில நீங்க போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அப்படி எலிஜிபிள் ஆகும் பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க, இவங்க வந்து அடுத்த எலிஜிபிலிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2025 இருந்து ஜூலை 31, 2027க்கு உள்ளாட நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற செகண்ட் கண்டிஷன். இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ்லயே உங்களால வந்து பார்க்க முடியும். இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்த தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பேசிக் சேலரியில பேசிக் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அந்த பேசிக் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ எம்ப்ளாயி மட்டும்தான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனியுமே வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து வேலை கொடுக்குது இல்லை, அந்த கம்பெனி இபிஎஃப்க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆன ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா இருந்தது அப்படின்னா பர் எம்ப்ளாய்க்கு வந்து 3,000 rupees வரைக்கும் இன்சென்டிவ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3,000 rupees வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 2 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து கொடுப்பறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் வேஜஸ் வந்து 15,000க்கு கீழே இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணவங்களா இருக்கணும். இல்ல இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன கம்பெனில ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன், அது வந்து இபிஎஃப்க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகாத கம்பெனி அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அடுத்தாக புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து இபிஎஃப்க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆன ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 15,000 மொத்தமா கொடுத்துருவாங்களா கம்பெனில ஜாயின் பண்ணதுமே இந்த 15,000 கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத இங்க வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய அந்த 15,000 வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்டா தான் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மொத்தமா வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் வந்து வாங்குறதுக்கு, அதாவது 15,000ல பாதி உங்களுக்கு 7,500 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில தொடர்ந்து 6 மாசம் ஒர்க் பண்ணி இருக்கணும். 6 மாசத்துக்கான அந்த கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 7,500 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே டெபாசிட்டட் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை டெபாசிட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தொடர்ந்து நீங்க 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும்.
செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அப்போ எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் லிட்ரஸி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம் ஒன்று கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மந்த் வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் 6 மந்த் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து கிடைச்சிரும். அடுத்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அடுத்த 6 மாசம் கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலா ஒரு வருஷம் கம்ப்ளீட்டட் ஆகி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற இந்த எஃப்எல்சி அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ்க்கான அந்த எக்ஸாமையும் நீங்க கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்டா இருக்கக்கூடிய அந்த 7,500 ரூபாய் உங்களுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ அதோட ஸ்டேட்டஸை இங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறதையும் இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி எனக்கு இபிஎஃப்ஓ ரெஜிஸ்டரும் ஆயிருக்கு. இப்போ நான் அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி புதுசா ஒரு கம்பெனில வந்து நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கீம் வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸையும் மோட்டிவேஷன் பண்ணும் விதமா தான் இந்த ஒரு இன்சென்டிவ கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து இபிஎஃப்க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா இருந்து அவங்க ஒரு புதுசா ஒரு பர்சனுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸா ஜாயின் பண்றாங்களா அவங்களுக்கும் இந்த இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டும் கூட. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாம இருக்கலாம். கண்டிப்பா இதையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் படிச்சுட்டு அடுத்தது வந்து ஜாபுக்கு நீங்க வந்து போவீங்க. அந்த மாதிரி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போற கம்பெனி வந்து இபிஎஃப்ஓக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா இல்ல ட்ரஸ்டடா அப்படின்னு பாத்துக்குவாங்க. ட்ரஸ்டடா இருந்ததுன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகாது. இபிஎஃப்ஓக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கம்பெனியா இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 2027 ஜூலை 31 வரைக்கும் டைம் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க இந்த ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இந்த ஒரு இன்சென்டிவா வாங்க மறந்துடாதீங்க. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இப்போ வந்து 6வது ஒரு நியூ ஆப்ஷனலா இங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதை பத்தின டீடைல் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீடைலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. புதுசா வேலைக்கு போறவங்களுக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் இந்த இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.